ஹே காய்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு விளம்பரமே தேவையில்லைங்க. குமரி மக்களுக்கு இவங்களை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஆயுஷ் பியூட்டி பார்லர் பிரைடல் ஸ்டுடியோ அகாடமி போனப்போ நான் நம்ம அஜிதா மேம் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ மேம். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். உங்கள் நேம் மேம்? என்னோட பேர் அஜிதா. மேம், எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 15 years ஆச்சுமா. மேம், நீங்கள் இந்த மேக்கப் ஃபீல்ட் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம்? நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன்டா. ஓகே. நான் வந்து ஒரு கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே. அது சில பல காரணங்களால் அது என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்மளை அழகாக வச்சுக்கணும், நம்ம அழகாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுங்கக்கூடியதில் ரொம்ப ஒரு நம்பிக்கை உள்ளவடா. ஓகே. ஸோ எனக்கு இந்த ஃபீல்டை எடுத்தால் எந்த ஏஜ்லேயும் நம்மளே க்ரூமிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு செல்ஃப் க்ரூமிங் ஆசையில் வந்து நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் அது எனக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஹெல்ப் ஆட்டு. இன்னைக்கு அஜிதாங்கிற ஒரு நேமை வந்து இன்னாருக்கு இன்னாருக்கு ஒய்ஃபுங்கிறத விட ஆயுஷ் பியூட்டி பார்லர்னா தான் வெளியே தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒரு பிராண்ட் ஆகிட்டீங்க இப்போ. அதில் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்திருக்கும்ல மேம்? எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டெடிக்கேட்டடாக இல்லைன்னா இன்னைக்கு வரை நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் ஸ்டடி பண்ணணும் அதெல்லாம் ஈஸியாகிறதுக்கு என்னோட டெடிக்கேஷன் மூலமாக தான் நான் அதை ஈஸியாக்கிட்டேன். இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சும்மா விளையாட்டு போக்குலேயே நான் இதில் இருந்துட்டு இருந்தேன்னா இந்த செகண்ட் வரை நான் ஸ்ட்ரகிளாக தான் ஃபேஸ் பண்ணணும். நான் காலையில் 10 o'clock பார்லருக்குள்ளே ஏறணும். இது வரைக்கும் நான் சாப்பிடலை. சாப்பாடு முக்கியம் எனக்கு, இதெல்லாம் பண்ண நான் ஓடி போயிருந்தேன்னு வைங்களேன், உங்களே என்னால் திருப்திப்படுத்த முடியாது. அந்த மாதிரி விஷயம். ஸோ அதில் உங்கள் சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிக்கேஷன் ரெண்டும் இருக்குது. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல மேம் இதுக்காக? கண்டிப்பாக, ஷுவர். நிறைய என் பிள்ளைங்க கூட இருந்த டைமிங், என் பிள்ளைங்களுக்கு வேண்டி நான் ஸ்பெண்ட் பண்ண டைமும், என்னோட ஹெல்த்து, நிறைய இதில் சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பியூட்டிஷியன் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க மேக்கப் தானே போடுறாங்க, ஃபேஷியல் தானே பண்ணுறாங்க, இதில் என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னா எல்லாருக்கும் எண்ணம் இருக்குது. பட் இதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக நினைக்கிறேன். ஸோ இந்த 15 yearsல நிறைய உங்களுக்கு குட் ரிவ்யூஸ் வந்திருக்கும்ல மேம்? அதில் ஒரு 2-3 ரிவ்யூஸ் இல்லைன்னா 2-3 கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட ரெகுலராக வரவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஏன் இந்த பார்லர் சூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா ஏன் உங்ககிட்ட வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அவங்களோட ஒப்பீனியன் அந்த மாதிரி? நான் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை அவங்கக்கிட்ட. பட் நான் பர்சனலாக அவங்கக்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டு அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல அக்காவாகட்டும், ஃப்ரெண்டாகட்டும், மகளாகட்டும் நான் இருக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதுதான் ஒரு ரீசன். சர்வீஸ்ன்னு சொல்லும்போதும் இந்த எங்கே பார்த்தாலும் இப்போ காம்படிஷன். ஒரு பார்லர், ஒரு தெருவுக்கு 5 பார்லர் இருக்குது. அவங்க நினச்சா எங்கே வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு அவங்க கொடுத்து போகக்கூடியவங்க தான் அவங்கலாம். பட் என்ன தேடி இவ்வளோ சிரமத்துக்கு இடையிலையும் கார் பார்க்கிங் எல்லாம் ஃபில் ஆனாலும் எங்களையோ நிறுத்திட்டு என்ன தேடி வராங்கன்னா அது ஒரு பாண்டு. அதுதான் அந்த பாண்ட் வந்து நீங்க ரொம்ப நம்புறீங்க. அது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். சர்வீஸையும் தாண்டி அது ஒரு ரீசனா இருக்கும், நீங்க நம்புறீங்க. எப்போ நம்ம யாருமே நம்ம 100% யாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக்குறோமா, நான் வந்து ஆக்குறேங்கிறத நான் சொல்ல நம்பல. எல்லா இடத்தையும் நல்லா இல்லை அதனால என்கிட்ட வராங்க நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில இடத்துல முன்ன பின்ன இருந்தாலும் என் மேல உள்ள ஒரு அன்புலாம் தான் அவங்க வராங்க. ஓகே, நான் வந்து 100% பிலீவ் பண்றேன். ஓகே மேம். சேம் டைம் நமக்கு எல்லாத்துலேயும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைடு நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? நெகட்டிவ் சைடு வந்து பார்க்குறேன், கிளைண்ட்ஸ் மூலமாகவே நிறைய பார்க்குறேன். அவங்களே நான் அழகாக பாசிட்டிவாக பேசி தான் ஹேண்ட்லிங் பண்ணுறேன். தவிர அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் நான் வந்து நெகட்டிவாக பேசி அவங்க அதை சொல்லும்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் மேம்? நிறைய வந்து இது வரைக்கும் சர்வீஸை குறை சொல்லி யாருமே என்கிட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ணதில்லை. ஒரு சில இது ப்ரைஸ் விஷயத்துல ப்ராப்ளம். நான் இப்போ நேரமே சொன்னேன் இல்லையா, ஒரு 3.5 ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க வாங்குறது 7,000 ரூபாய் வெளியே வாங்குவாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வாக்கு சொல்லிட்டோமே, ரெண்டாவது அவங்ககிட்ட கேட்டு நிற்க முடியும். கொஞ்சம் சில விஷயத்துக்கு நம்ம ப்ரைஸ் கூட சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸிங்ல மட்டும்தான் இஷ்யூ வந்திருக்கு தவிர இது வரைக்கும் எனக்கு இஷ்யூ வருது. டைமிங்க்கு வராது, இல்லை ஒரே நேரத்தில் 3 மேக்கப் புக் பண்ணிட்டு இப்படி பண்ணி தந்துட்டீங்களே, இந்த மாதிரிலாம் எனக்கு இதுவரை காட் கிரேஸ் எனக்கு வந்ததில்லை. ஓகே மேம். மேம் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறது உண்டா மேம்? கண்டிப்பாக.
கிளாஸஸ் எடுக்கிறோம், பேசிக் அட்வான்ஸ். அது மட்டும் இல்லை, பியூட்டிஷியன் கோர்ஸ் ப்ளஸ் வந்து மேக்கப் மாத்திரம் படிக்கணும், மேக்கப் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. ஹேர் ஸ்டைல் மட்டும் எங்களுக்கு போதும் கேட்பாங்க சிலவங்க. சாரி டிராப்பிங் படிச்சு ஓ கேட்பாங்க. செப்பரேட்டனா செப்பரேட். செப்பரேட்டாக என்ன வேணாலும் தனித்தனியாக கற்றுக் கொடுக்குறோம். ஓ ஃபுல் பியூட்டிஷியன் கோர்ஸ்னு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 கோர்ஸ் இருக்குது. ஓகே. அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒன்லி மேக்கப் மட்டும் எங்களுக்கு போனால் போதும்னு சொல்லக்கூடியவங்க மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி டிராப்பிங், ப்ரீ பிளேட்டிங், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு கோர்ஸாக நடத்தி கொடுத்துட்ருக்குறேன். ஓகே மேம். மேம் உங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். பேக்கேஜ் 10,000 இருந்து ப்ரைடல் பேக்கேஜ் இருக்குமா, கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து நார்மல் மேக்கப்பும் பண்ணி கொடுப்போம், 5, 7 இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லாருமே எல்லா பேக்கேஜ் அஃபோர்ட் ஆகாது இல்லையா, ஸோ அதை லோ பேக்கேஜ் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் நம்ம நார்மலாக பார்லரில் வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவேன், பார்லருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே போய் மேம். பண்ணும்போது நம்ம எல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், எல்லா டூலும் எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்துட்டாங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுது. எனக்கு கன்வீனியன்ட், என்னோட பார்லர் பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை வச்சு நார்மல் பேக்கேஜ் பண்ணி ஓகே மேம். ஸோ நார்மல்லேருந்து அப் டு எது வரைக்கும் இருக்கு? 20 வரைக்கும் இப்போதைக்கு பண்ணிட்டு ஓகே மேம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் சொல்லும்போது ஒரு பிரைடுக்கு மட்டும் இப்போ மேக்கப் இருக்கா, பிரைடோட அம்மா, தங்கச்சி, சிஸ்டர்ஸ். ஸோ ஒரு பிரைடல் பேக்கேஜ் நல்ல ஒரு இதுன்னா எங்களுக்கு ஒரு 40-50 கூட ஆட் பண்ணுற மாதிரி. ஓகே மேம். மேம் இங்கே நாகர்கோவில் சரௌண்டிங் மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு போகலாமா மேம்? தமிழ்நாடு நான் இப்போ சென்னை, மதுரை, திருவாரூர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஓகே மேம். மேலே போகலன்னு பாண்டிச்சேரி, நெய்வேலி. ஓகே மேம். அப்போ ஸோ ஃபுல் தமிழ்நாடு போயிட்டு தான் இருக்கீங்க. அவைலபிளாக இருக்கணும் அந்த டைம். நமக்கு நாகர்கோவில் முகூர்த்தம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஓகே மேம். பெரிய லெவல் மேக்கப்ஸ் இதாக இருக்குதுன்னா எனக்கு போக முடியாது, கண்டிப்பாக நான் தான் வரேன்னு சொல்லுவாங்க. மற்றபடினா ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக போய் பண்ணி கொடுக்க தான் செய்கிறேன். ஓகே ஓகே மேம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி மேம்? ஆயுஷ் பியூட்டி பார்லர். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுக்கு பொறுமையாக டைம் எடுத்து எனக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னோட வியூவர்ஸ்க்காக கனெக்ட் வித் ஸ்ருதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கனெக்ட் வித் ஸ்ருதி எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, கூப்பிடுங்க. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் வந்து அவள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களே கண்டிப்பாக அவளால் ப்ரொமோட் பண்ண முடியும். ரொம்ப நல்ல பொண்ணு, ப்ளீஸ் அவளை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வரட்டா?